ஸோ இத்தனை கார்டும் நான் பயன்படுத்திய கார்டு தான். இதில் எனக்கு பயன்பட்டதா, உண்மையாகவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு வந்து 2 டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. உட்லேண்ட் ஷூ வாங்கிக்கலாம். அப்புறமா நீங்கள் மேக் மை ட்ரிப்புக்கும் ஆஃபர்லாம் கிடைக்கும். அனைத்து விதமான கூப்பன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எக்கச்சக்கமான கடன் இருக்கிறவங்க எல்லா கடனும் அடைக்கிறதுக்கான வழி நீங்கள் தேடி தின்னீங்கன்னா, வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான கடனையும் அனைத்து விதமான கிரெடிட் கார்டையும் நீங்கள் அடைக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, யார் உங்களுக்கு லோன் தராங்க, அது என்னென்ன விதமான விஷயங்கள் செஞ்சிங்கன்னா லோன் அடைக்கலான்னு தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எதை வச்சு நீ சொல்கிற, இதெல்லாம் உண்மையா பொய்யா, சும்மா அடித்து விடுறேன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனோட விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1 2 இல்லை, நிறைய விதமான கடன்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். நிறைய விதமான கிரெடிட் கார்டும் சமீபத்தில் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி க்ளோஸ் பண்ணலாம், அந்த விதமான விஷயங்கள் என்னென்ன ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ 1 கார்டு 2 கார்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கார்டு நான் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எப்படி க்ளோஸ் பண்ணேன், அதுக்கான விஷயங்கள் என்ன, இது ஏன் க்ளோஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு, அந்த கார்டெல்லாம் வேஸ்ட்டு தானா, அதில் பெனிஃபிட்டே இல்லையா, ஏன் க்ளோஸ் பண்ணீங்க, இது போல் நிறைய கேள்விலாம் வரும் இல்லையா. ஸோ அனைத்து விதமான விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு வேளை நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு லோன் இருக்குன்னா, நிறைய கடனில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக அழைக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய திறமைங்க. அதெல்லாம் வந்து பில்லியன்ட் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி தான் சொல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா, நான் 1 கார்டுக்கு 2 கார்டு இல்லை, கிட்டத்தட்ட 7-8 கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உண்மை அப்படி நானும் நினச்சிருந்தேன். 1 கார்டு 2 கார்டு இல்லை, சில விஷயங்களை வந்து மறைச்சி தான் காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ கார்டெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் ஷோ பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் தூரமாக தான் காட்டுறேன். ஸோ இத்தனை கார்டும் நான் பயன்படுத்திய கார்டு தான். இதில் எனக்கு பயன்பட்டதா, உண்மையாகவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையில் அது அப்படி கிடையாது. இந்த கிரெடிட் கார்டு உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் வந்து பெனிஃபிட்டாக அவங்க எனக்கு கொடுத்தாங்க விஷயத்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அந்த பெனிஃபிட்டில் எனக்கு என்னென்ன விதமான லாபம் வந்துச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கார்டு எனக்கு எவ்வளோ விதமான நஷ்டத்தை தந்ததுன்னு நான் சொல்கிறேன். அப்புறமா இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய இந்த கார்டை நான் எப்படி க்ளோஸ் பண்ண விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எக்கச்சக்கமான கடன் இருக்கிறவங்க எல்லா கடனும் அடைக்கிறதுக்கான வழி நீங்கள் தேடி தின்னீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஆர்பிஎல் கார்டோட பெனிஃபிட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. ஸோ மாதத்துக்கு வந்து 2 டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது அப்ராட் போகிறீங்க, ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க வச்சுக்கலாம், அதுக்கு லான்ச்சிங் தங்கிறதுக்கு குவார்ட்டர்லி 2 டைம்ஸ் உங்களுக்கு சான்சஸ் கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் வந்து லான்ச்சில் தங்குறதுக்காக குவார்ட்டர்லினா 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் லான்ச்சில் அந்த ஏர்போர்ட் லான்ச்சில் தங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸு, உட்லேண்ட் ஷூ வாங்கிக்கலாம். அப்புறமா நீங்கள் மேக் மை ட்ரிப்புக்கும் ஆஃபர்லாம் கிடைக்கும். அனைத்து விதமான கூப்பன் கிடைக்கும். இதெல்லாம் அந்த நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக ஆர்பிஎல் பேங்க்கில் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க, நிறைய விஷயங்கள் அது இருக்குது. அது இல்லாமல் எஸ்பிஐ பேங்க், அதுக்கப்புறம் HDFC பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க், அதே வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். எதையும் நான் விட்டு வைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பெனிஃபிட்டை தந்தது, உண்மையாகவே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் லாக் ஆனப்பதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை தெரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம செஞ்சது பெரிய தப்புன்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கார்டு நல்லபடியாக ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணோம். உங்ககிட்ட நல்ல வந்து இன்கம் ஃப்ளோ இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைங்க இன்கம் ஃப்ளோலாம் இல்லை, ஆனால் என்னால் சமாளிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் சமாளிக்க முடிவு பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம லாக் ஆகும். அப்படி லாக் ஆகும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நான் வச்சிருந்த அனைத்து விதமான கார்டுகளும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா க்ளோஸ் பண்ணும்போது அதோட சார்ஜஸ் எல்லாம் போக 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 நிறைய விதமான நஷ்டத்தை எனக்கு தந்தது. ஸோ நான் அதனால் ஷார்ட்டாக உங்களுக்கு முடிக்கிறேன். 4 கார்டுக்கு 4 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 7 லட்சம் வரைக்குமே எனக்கு நஷ்டம். ஸோ எப்படின்னா 4 லட்சம் ப்ளஸ் ஒரு 3 லட்சம் எனக்கு நஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
கார்டு சரியாக மெயின்டைன் பண்ணாதனால வந்த விளைவுகள். எதனால் இது மெயின்டைன் பண்ணல இதெல்லாம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வருமானத்தை வச்சு இதெல்லாம் சமாளிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா தப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணேன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வச்சுருந்தா நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு லோன் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, அது ஆன்கோயிங்கில் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் லோன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். டாப் அப் லோன் வாங்கணும்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டில் எந்த விதமான என்ன சொல்லணும் அவுட்ஸ்டாண்டிங்கு பெருசாக இல்லாதபடிக்கு, எந்த விதமான பேமெண்ட் டிலேவும் இல்லாதபடிக்கு ப்ராப்பராக நீங்கள் கட்டியிருக்கணும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக இந்த கிரெடிட் கார்டெலாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் நார்மலாகவே இருக்கும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே லோன் இருந்தால் கூட அந்த லோன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டாப் அப் லோன் வாங்கி ஒரு கார்டாக க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் கிரெடிட் கார்டையும் நான் சமாளிப்பேன், பர்சனல் லோனும் வச்சு நான் சமாளிப்பேன், எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பிளான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இதை நீங்கள் முடிவு எடுக்க முடியும். ஸோ கிரெடிட் கார்டுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம். ஆமாம், எனக்கு என்ன பண்ணுறது, நஷ்டம் ஆயிடுச்சுல, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறதே கஷ்டம். கடைசியாக அவங்க க்ளோஸ் பண்ணவே விடல. எங்கே போகிறீங்க, ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ ஆஃபர்லாம் தரேன் அவங்க சொன்னாலும் எனக்கு நஷ்டம் எக்கச்சக்கம். அதனால் எனக்கு ஒரு ஆஃபரான ஒன்று வேணால் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னுடைய ஃப்ளோ கம்மி, அதாவது இன்கம் ஃப்ளோ கம்மி, அதனால் நான் வேணான்ட்டேன். ஸோ இந்த விஷயத்துக்காக கிரெடிட் கார்டு வேணாச்சு. ஆனால் இப்போது பர்சனல் லோன் தவிர வேறு ஏதாவது லோன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், டெபிட் கன்சல்டேஷன் லோனும் ஒன்று தராங்க. ஆனால் அந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு நான் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் நிறைய பேர் சொன்ன விஷயம் நான் கேட்டால் எங்கே தரமாட்டுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்தை அதுக்கேற்ற மாதிரி காட்டணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே லோன் இருக்க போய், ஏற்கனவே கிரெடிட் கார்டில் இருக்க போய் உங்களோட டேக் ஹோம் சேலரி கம்மியாக இருக்கும் பட்சத்துக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்காது. அதனால் உங்களுடைய இன்கம் ஃப்ளோ அதிகமாக காட்டணும். அப்போனா நீங்கள் கோஆப்ளிகேட்டில் சேர்ந்து லோன் வாங்கலாம். அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ அல்லது உங்கள் வேலை செய்யக்கூடிய கணவனோ மனைவியோ சேர்ந்து வாங்கினீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வந்து நிறைய பேங்கர் தராங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உங்களுக்கு தருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் தருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தராங்க. HDFC பேங்க் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் பேமெண்ட் பண்ணி கூட நீங்கள் இன்னொரு லோன் வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் அதிகமான வட்டியில் மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கம்மியான வட்டியில் ஒரு லோன் தேவைப்படுது, அது அதிகமான அமௌண்ட் தராங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அது இப்படி வாங்கி கார்டை க்ளோஸ் பண்ணலாம் அல்லது அந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை செய்யலாம். ஸோ எல்லா வித கடனையும் அடைக்க முடியும், எல்லா வித கார்டையும் அடைக்க முடியும். அதுக்கு நமக்கு தேவை பிளானிங். இதெல்லாம் அடைக்கணுமா, ஒரு பிளான் பண்ணுங்கள். என்னென்ன கார்டெலாம் நம்ம வச்சுருக்கோம், எவ்வளோ லோன் இஎம்ஐ கட்டுறோம், நமக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகுது, இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் போடுங்க. இதில் வந்து ரொம்ப யோசிக்கணும் விஷயம், நீங்கள் ஒருத்தராக முடிவு எடுக்கக்கூடாது, உங்கள் கூட இருக்கவங்கள வச்சுட்டு முடிவு எடுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நம்மளை காட்டிலும் அவங்க ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம கசப்பாக இருந்தாலும் திட்டினாலும் அதை வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு அப்புறமா அவங்கள தான் கூட சேர்ந்து கஷ்டப்பட போகிறாங்க. அதனால் அவங்க விஷயத்தை கேட்குறது தப்பே கிடையாது. எவ்வளோ கடன் இருக்குன்னு ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். வருமானத்துக்கு மீறி போகுதுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். ஒன்ஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது சில தடங்கள் வரும், சில ஆசைகளும் காட்டும். ஏன்ப்பா இந்த கார்டெலாம் க்ளோஸ் பண்ணுறேன், சூப்பராக தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன், ஏன் மிஸ் பண்ணுறேன், இந்த ஆஃபர்லாம் வருது, இந்த பெனிஃபிட்லாம் வருது, இவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது, இவ்வளோ ஆஃபர்லாம் வந்துட்டு ஏன் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது போல் நிறைய பேர் சொன்னாலும் பல்ல கடிச்சிட்டு வேணாம், என்னோட இன்கம் இவ்வளோ தான், இதை வச்சு என்னால் சமாளிக்க முடியாது முடிவு பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். கைமாத்தா கடன் வாங்கினாலும் சரி, கிரெடிட் கார்டு வாங்கினாலும் சரி, லோன் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம், ஃபஸ்ட்டு கைமாத்தா வாங்கினவங்களுக்கான விஷயத்த கொடுத்து முடிங்க. ரெண்டாவது கிரெடிட் கார்டாக இருந்தால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். லோனை மூணாவதாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா கிரெடிட் கார்டும் கைமாத்தா வாங்குறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஏன்னா வட்டி கந்து வட்டி மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளான் பண்ணிக்கோங்க. யாருங்க லோன் தருவாங்கன்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன், எப்படி செய்யலான்னு விஷயத்த சொல்லிட்டேன். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சின்னதாக ஒரு கடன் வாங்கினீங்கனாலும் கூட கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பெரிய கடனை அடைக்க முடியும். இது வந்து லாஜிக்காக சைக்காலஜியாக நடக்கக்கூடிய விஷயம். சின்ன விஷயத்து தானே, நீங்கள் அம்மா கொத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவீங்க. சென்டிமெண்ட்டாக இது வந்து பூமரங் மாதிரி. அதனால் இந்த விஷயத்தையும் பார்த்துங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கிரெடிட் கார்டுன்றது வந்து திறமை மிக்கவர்களுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இன்கம் ஃப்ளோ இருக்கிறவங்க மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே கைமாத்தா கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அடைக்க வாய்ப்புகள் உண்டு. பிளான் பண்ணுங்கள், உங்களால் அடைக்க முடியும். இதெல்லாம் நான் செஞ்சேன். கசப்பாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, வெறுப்பாக இருந்தது. எனக்கு வந்து நம்ம ரொம்ப தோத்துட்டோமோ, ஏமாந்துட்டோமோ இதெல்லாம் தோணுது. இதெல்லாம் உண்மை தான். ஆனால் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா நான் எடுத்த முடிவு கரெக்டு தான்.
அவங்க என்ன நஷ்டம் ஆனாலும் சரி, இப்போ அந்த முடிவு எடுத்துட்டேன்ல, அது வரைக்கும் ஓகே. என்றைக்கோ ஒரு நாள் எடுக்க வேண்டியதை முன்னாடியே எடுத்ததுனால இந்த விஷயத்தை தப்பு வச்சுட்டேன். இந்த ஒரு விஷயத்த என்னோட மனசில் போட்டு சமாதானப்படுத்திட்டேன். இதே போல் நீங்கள் செய்யணும்னா, நீங்கள் இது போல் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உங்கள் கடனை நீங்கள் அடைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு பிரோஜனமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.